காதல் 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 சீரியல்ல இப்ப கஸ்தூரியோட தாத்தா வந்து இதுக்கப்புறம் கஸ்தூரிக்கும் மாறனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அப்படி வச்சா கஸ்தூரிய பத்தி இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? ஏற்கனவே நம்மளெல்லாம் வேணாம், நம்ம குடும்பமே வேணான்னு உதறி தள்ளிட்டு அந்த பையனுக்காக தான் கஸ்தூரி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம மறுபடியும் மாறனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா 3 பேத்தோட வாழ்க்கையும் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா மரியாதையா கஸ்தூரிக்கும் அந்த பையனுக்குமே கல்யாணம் பண்ணி வையுங்க அப்படின்னு தாத்தா ஒரே போடா போட்டுறாப்புல. ஆனா இந்த மாறனோட அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, சின்ன வயசுலயே கஸ்தூரிக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம்னு பேசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாத்தா இருந்துகிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு தாத்தா ஒரே போடா போட்ட உடனே கஸ்தூரியோட அப்பாவும் அப்பா சொல்றது தான் நியாயம் அப்படின்னு முடிவு எடுத்துறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அதை மீறி வந்து கஸ்தூரி கழுத்துல மாறனால தாலி கட்ட முடியாது இல்லையா? இப்ப அந்த பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க இல்லையா? கட்டி போட்ட நம்ம கார்த்திய கட்ட அவுத்து அழைச்சிக்கிட்டு அங்க வராங்க. அது வரைக்கும் கார்த்திக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "ஒழுங்க மரியாதையா என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டு" அப்படின்னு உடனே கார்த்திக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. கார்த்தி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாப்புல, எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறாப்புல. "நான் கஸ்தூரி கூப்பிட்டு கஸ்தூரிய காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். நான்லாம் ஒண்ணும் கஸ்தூரிய காதலிக்கவே இல்ல. கஸ்தூரி கண்ண முழிச்சாவே உங்களுக்கு தெரியும்" அப்படின்னு கார்த்தி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த கஸ்தூரியோட அப்பா அதெல்லாம் கேட்கவே இல்ல. "இப்ப நீ ஒழுங்க மரியாதையா தாலிய கட்டுற" அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. 2 மாலைய எடுத்துக்கிட்டு வந்து கஸ்தூரி கழுத்துலயும், கார்த்தி கழுத்துலயும் போட்டுவிட்டு, சும்மா ஈட்டி முனையில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திய கஸ்தூரி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குங்குமத்த வைக்க சொல்றாங்க 2 இடத்துலயும். அதாவது நெத்தியிலயும், தலையிலயும் வைப்பாங்க இல்லையா? ஸோ குங்குமத்த நம்ம கார்த்தி வச்ச உடனே டக்குன்னு எங்கேருந்து தான் நம்ம கஸ்தூரி கண்ண முழிச்சாங்கன்னே தெரில. டக்குன்னு அதுக்கப்புறம் கண்ண முழிச்சிடுறாங்க. கண்ண முழிச்சு பார்த்தா தாலியோட இருக்கிறாங்க நம்ம கஸ்தூரி. பக்கத்துல பார்த்தா நம்ம கார்த்தி உட்காந்துருக்கிறாங்க. ஸோ மனசுக்குள்ள என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்க முடியாம கஸ்தூரி சீனியரை பார்க்குறாங்க. கார்த்தி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தப்பு பண்ணிட்டோம் கஸ்தூரிக்கு அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறாப்புல. இந்த பக்கம் கஸ்தூரியோட நிலைமையும் அப்படிதான். என்னதான் நான் உங்கள விரும்பினாலும் உங்களோட விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கவே விரும்பல அப்படின்னு கஸ்தூரியும் மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாலையும் கழுத்துமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. இப்ப நம்ம கஸ்தூரியோட அப்பா கிட்ட தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் போய் மாப்பிள்ளை வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கார்ல வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்தி கஸ்தூரி கிட்ட மன்னிப்பு கேட்கறதும், நம்ம கஸ்தூரி கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுமா வராங்க. "என்னால தான் இப்படி" அப்படின்னு கார்த்தி சொல்ல, கஸ்தூரி இருந்துகிட்டு, "உங்க மேல எந்த தப்புமே இல்ல. என்னைய காப்பாத்த வந்து தானே உங்களுக்கு இப்படி" அப்படின்னு கஸ்தூரி மன்னிப்பு கேட்கறதுமா வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல மது வராங்க. ஆப்போசிட்ல அர்ஜுன் வராங்க. நம்ப அர்ஜுன் வந்து மதுவ கண்டுக்கவே இல்ல. அவரு பாட்டுக்கு அவரு வேலைய போய் பார்க்குறாப்புல. நம்ம மது என்னடா இது, நம்ம வரோம் கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் தான் கண்டுக்கலல்ல, விட்டுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன யோசிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் தன்னோட கேபின்ல போய் மது உக்காந்தா அங்க ஒரு வாட்ச் கிஃப்ட் இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தியா இவன் திருந்தவே இல்ல. இது அர்ஜுன் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான்" அப்படின்னு கோவப்பட்டு உடனே அங்க வந்து, "எதுக்குடா இப்ப எனக்கு கிஃப்ட் குடுத்த?" அப்படின்னு அந்த வாட்ச எடுத்து அர்ஜுன் மூஞ்சிலேயே வீசுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.